ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு புதுசாக பஸ் மோடு இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். அந்த பஸ் மோடு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அது பஸ் மோடு பார்த்தீங்கன்னா என்ன பாலாஜி பஸ் மோடில் ஒரு பார்த்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதி லிவரி, அது பஸ்ஸு பேர் வந்து லட்சுமி சரஸ்வதி. அது ஊர் பார்த்தீங்கன்னா மாரனொலி டு திருப்பத்தூர். மாரனொலி டு திருப்பத்தூர் அந்த பஸ் லிவரி மற்றும் பாலாஜி பஸ் மோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இந்த பஸ்ஸு லட்சுமி சரஸ்வதி பாருங்கள், மாரனொலி டு திருப்பத்தூர். ஓகேங்களா, அதுதான் இந்த பஸ் மோடு. பஸ் நேம் பார்த்தோன்னா லட்சுமி சரஸ்வதி. பாருங்கள், இங்கே மாரண்டல்லி, இங்கே பாருங்கள் திருப்பத்தூர்னு இருக்குது, இங்கே பாருங்கள் மாரண்டல்லின்னு இருக்குது. இதாங்க அந்த பஸ்ஸோட இதுதான் அந்த பஸ் லிவரி பாருங்கள். பாருங்கள், இந்த அந்த பஸ் லிவரி பாலாஜி பஸ் மோடு. மறக்காமல் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச யாராச்சும் வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்று பார்த்தீங்களான்னா சைட் டோரு மற்றும் அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் கரோ, இது ஓப்பனு, சைட் டோர் க்ளோஸு, கண்ணாடி க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, கண்ணாடி க்ளோஸ் ஆகுதுங்களா. நம்பர் 2 பார்த்தீங்களாண்ணா டோர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திருப்பத்தூர்ன்றது மாரனொலி மற்றும் ஸ்டியரிங் மோட். மூணாவது பார்த்தீங்கன்னா பூமாலை. முன்னாடி ஏதோ மாறுது, அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. மூணாவது இன்னொன்று எங்கேயோ மாறுது ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ. மேலே ஸ்டெப்னி, சாரி, மூணாவது அமுக்கணும், மேலே ஸ்டெப்னி வருதுங்க. ஆமாங்க, ஓகேங்க. நம்ம இன்றைக்கி பஸ் முடியுது, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரன் பண்ணலாம். 6 நாள் எதுவும் மாற்றல, அது எதுவும் இருக்கும். முதல் போனி நீங்கள் நல்ல போனியாக போயிடணும். ஆரம்பத்தில் லேக் அடிக்கிற ஃபீல் ஆகுது. ஓகே, போகலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆளை ஏற்றாச்சு, நம்ம போகலாம். வழியாக தானே போகணுமா? இதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவலு பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு சின்ன ட்ராவலில் தான் போட்டிருக்கேன். பஸ்ஸு எப்படி ரன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க. இதான் செகண்ட் பார்த்தீங்கன்னா வண்டிக்கார ஓட்டு வரேன், ஏறுறான். எந்த வண்டியும் வரல ஒன்றும் இப்போதைக்கு. பாருங்க, முன்னாடி ஒரு வண்டி போகுது, ஹார்ன் அடிச்சோடனே ஒதுங்குறான். அவனுக்கு என்ன வழி மாறி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இதில் சுற்றிக்கிட்டுன்னா கூட திரும்ப போயிடலாம், வழி மாறினா கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. ட்ராவலை பார்க்கலாம். அந்த மண் ரோட போகிறது சைடில்
இல்லை வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த லட்சுமி சரஸ்வதி மற்றும் பாலாஜி பஸ் மோடு உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நம்மளை சுற்றி இங்கே ரவுண்ட் அடிக்க வைக்கிறான். டவுன்லோட் ஆகும் தலை. கரெக்டாக தான் போதால் மேலே ஏறி போகிறனால பையா வழி கடல் பக்கம் போகிற மாதிரி ஒரு மேப் போட்ட கடலில் மாதிரி. ஆனால் இது வரதை பார்த்தா எனக்கே டவுட்டாக தானே இருக்குது. நினச்சேன் அவரான பாரு எதுனா துறைமுகத்துக்கு போயிட்டு தான் போகிறோம். வண்டி போட்டோம், நம்ம கிராஸ் ஆகிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டில் போகக்கூடாது இப்போதைக்கு, நம்ம லெஃப்ட் எடுக்கணும். அங்கே தாங்க எல்லாம் எடுக்கிறேனுங்க. ஏன்டா நான் நான் பொறுத்தா தான் நீங்கள் வருவீங்களாடா? யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க? நீங்கள் எங்கேருந்துடா வரானுங்க அவனுங்க? இருக்குது. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோ பற்றி ஒரு கமெண்டை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படங்கண்ணே குப்பை இங்கெல்லாம் ₹1 கம்மாட்டுற வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். வண்டி பஸ்ஸு இவ்வளோ இப்போதைக்கு நல்லா இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளங்களும் இதில் இல்லை. என் மொபைல் கொஞ்சம் பழசுன்றது எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கும். ஆனால் இங்கேயும் நம்மளை சுற்ற வைக்கிறான். இப்போதானே நம்ம அந்த வழியில் வந்தோம்ப, திரும்ப நம்மளே அங்கேயும் சுற்ற வைக்கிறான். என்ன கணக்கு இது? என்னன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதானே நம்ம அதில் வந்தோம்ப, திரும்ப அதிலே போக சொல்கிறான். யாரெல்லாம் வண்டி ஒன்று வழி ஒழுங்காக கொடுத்துருக்குறானா இல்லை யாரெல்லாம் நீங்களாம் எங்கேருந்துடா வந்துடுறீங்க? டே எங்கேருந்துடா வரீங்க? இப்போ தாண்டா அதில் போனேன். இன்னும் எவ்வளோ ரவுண்ட் அடிக்கிறது நான்? என்னால் அப்போ தானே நம்ம அதில் வந்தோம். திரும்ப அதிலே போக சொல்கிறாங்க. அதனால மனசாச்சுக்குதா? நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீ சத்த வண்டி கிடைக்குமா? திரும்ப நம்மளை எங்கேயோ சுற்ற வைக்கிறான். என்னமோ ஒரு பிளான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்னும் இதெல்லாம் போக சொன்னால் போய் ஆயிடுச்சு. டைம் இதுலேயே ரவுண்ட் அடிக்க வைக்குவீங்க டே நீங்களாம். ஒல்லி கரெக்டாக தானே போகிறோம்ப்பா, இங்கேயே சுற்ற வைக்கிறான். ஒலி தெரியலன்னா மீது ஆயிடணும். அது மேப்பில் கொடுத்து அவங்க வீடியோ வாங்குறீங்க. வீடியோ வாங்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஐடியா. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாட்ட உங்களாட்ட எவனுமே இருக்கக்கூடாது. இப்போ தாண்டா அந்த வழியாக போனோம், திரும்ப நான் அதிலே வர விட்டு ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? டே உங்களால் மேப் போட முடியலன்னா விட்டு கிளம்புங்கடா. இவங்களாம் டிரைவருங்களெல்லாம் அசிங்கமாக போகுது. சுத்தம் தாவி சுற்றுறான்னு இப்படி கேள்வி வேறு கேட்குறாங்க உள்ள ஆகிற ஆளுங்களெல்லாம். நம்மளே வேறு கேள்வி கேட்குறானுங்க. எங்கடா இப்போ நம்ம சுற்றி எங்கடா போகிறது என்னன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தான் சுத்த வைக்கிறான், அது மட்டும் தெரிஞ்சுவேன்.
திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டோம். வெட்டாத ஒரு தடவை நாடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. இப்போ வண்டி வருது. ஆஜா லைட்டெல்லாம் போட மாட்டிங்களா சாரு? ஏன் லைட்டெல்லாம் போட மாட்டாரா சாரு? இவர் போட்டு வராருல அந்த சாரு, இப்படி போட்டு வராருல. திருப்பண்ணாமலை எங்கே போய்க்கிறான்டா இவனு. என்னடா பண்ணுறது? அடி போட்டு சாத்திரலான்னு இருக்குது. திருவண்ணாமலை எடுத்து போனாங்க கடுப்பாகுது. ஒருவேளை நாம தான் வழி மாறி கீழே வந்து தொலைஞ்சிட்டோம்ல. ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவரை எதுவும் வரல, நல்லது தான். இப்போ தான் நம்ம கரெக்டாக போகிறோம்னால நம்மளை திரும்ப அங்கேயே வர வைக்கிறானான்னு ஒன்றும் புரியல. குயிக் சீக்கிரம் போங்க. என்னடா பத்தாத்துக்கு இது வேறு ஆக்சிடென்ட்டு வேறு. இதெல்லாம் எல்லாம் கால் வைக்கிறானாமா, கண்ணி வீடியோ வைக்கிறானுங்க. இங்கே அப்பாடி சாமி கடிச்சா நம்ம ஏதோ வழி வந்துட்டு நம்ம வழி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அவள் கொடுத்தது அந்த மாதிரி கொடுத்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறானா, டீசல் நாம் போடுறோம்ன்ட்டு சுத்த வைக்கிறான் தெரிய மாட்டேங்குது. அடுத்த மேப்பில் டவுன்லோட் பண்ண மேப் லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம எங்கே போகணும்னு பார்த்தோம்னா கடலுக்கு போவோம். கடவுள்ன்ற மாதிரி கடல் ஆழ்கடலுக்கு போக போகிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பீச்சுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா வண்டி கம்மியாக தான் போகுது, பரவாயில்ல. அதில் இந்த மீன் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லட்சுமி சரஸ்வதி லிவரி மற்றும் பாலாஜி பஸ் மோடு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போடலாம். ஓகேங்களா? புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வரும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தாண்ட போயிடலாம். நம்ம இந்தாண்ட தேவையில்லாத ரிஸ்க் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டிச்சாங்க சுற்றி கடல் பண்ணிட்டோம். நம்ம தான் ஹைலைட்டு. அங்கே நம்ம தான் ஹைலைட்டோ. கடல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பீச் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நான் ரவுண்ட் அடிக்கிறதா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கடலுக்கு வந்துட்டோம்.
இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. நம்ம வண்டி அந்தாலும் போகிற மாதிரி போகுமா? சரி வாங்க நம்ம திரும்ப அதிலே போகலாம். ரிவ்யூஸ் போயிட்டு நம்ம அதில் அந்த வர முடியுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக ஒரு ஆசை கிளியர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ வருமோ வராதான்னு தெரியல. அது உள்ள நுழைஞ்சா நல்லா தான் இருக்கும். வாங்க நமக்கு தானே இருக்குது அந்த வழி. அவ்வளோதான். சரி அவ்வளோ தூரம் அவன் போகிறத நம்ம எங்கேயோ வளைச்சிக்கலாம். பஸ்ஸு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவனை இடிக்குதாங்க. பரவாயில்ல, டேமேஜ் ஆன ஆகட்டும். நமக்கு நம்ம ஆசை தான் முக்கியம். லைட்டை எங்கே வஞ்சாலும் வண்டி டேமேஜ். நமக்கு தான் வண்டி டேமேஜ். இதில் பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்க, பார்க்கவே பயமாக இருக்குது. எனக்கு மொபைலில் பார்க்கவே பயமாக இருக்குது. நீரில் அப்படி பார்த்தா அழுந்துட்டுவேன். சரி வாங்கலாங்க. நம்ம அப்படி ஓட்டினா தானே கஷ்டமாக. இப்படி ஓட்டினா கரெக்டாக ஓட்டிடலாம். கவலைப்படாதீங்க வாங்க. இப்படி ஓட்டினா நான் கரெக்டாக ஓட்டுறேன். லைட்டாக வேணும். அவ்வளோதான். இப்படின்னு ஓட்டிக்கலாம். தட்டான்னு அடிக்குது பிரான்ஸ். இப்படி ஓட்டிக்கலாம் நம்ம. நமக்கு இப்படி முன்னாடி ஒரு குப்பை வண்டி போயிடுங்கிறான். பார்க்கல, குப்பை வண்டிக்காரன் அடிச்சு போட்டோம் பிரான்ஸ். போட குப்பை. அது நமக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் வெளியிட்டு காரால் ஏதோ ஒன்று போகுது. இந்த மாதிரி மேப் எவ்வளோ தூரம் தான் இருக்கும். இது எவ்வளோ தூரம் தான் இருக்குமோ தெரியல. முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவனி வேறு அடிச்சுன்னு போகிறவங்க கஷ்டமாக போக மாட்டான்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போவானா? எடுத்துன்னு போகணுமாப்பா. எடுத்துங்க பாரு. வண்டி ஹைட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கரெக்டாக போயிடும் நம்ம. எவ்வளோ தூரம் அது ட்ராவலு. வண்டி போல் லடான்னு இடிக்குது. கம்முனதில் போயிருந்தப்போ நீ போய் சேர்ந்துட்டு போகலாம் போல். எப்படா போய் சேரும்.
இப்போடா போய் சிவரன்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸில். சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும், லேட் ஆகுது. அதுக்கு நம்ம அதிலே போயிருக்கலாம் போல இருக்குது. திரும்ப ரிவர்ஸ் போயிட்டு வந்தால் வேஸ்ட்டு. கவுரு நல்லா இருக்குது இந்த இடம். முன்னாடி அதுக்கு நமக்கு முன்னாடி ஒரு வண்டி ஏற போகிறோம், அது குப்பை வண்டி. நீ சீக்கிரமாக அடிச்சோம்னா நமக்கு வண்டி டேமேஜ் அதிகமாக அடிப்படும். கொஞ்சம் விட்டு அடிக்கலாமுங்க. விட்டு அடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் டேமேஜ் கம்மியாகும். ஒன்று வேறு அது கூட ஆகலை. போகணும் அதில் இப்படி வண்டி நிறுத்தணும்லான்னு பிரேக் வச்சோம்னா எங்கே போவான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே இது என்ன பள்ளம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பள்ளத்தில் போனால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சல்லுன்னு போயிடலாம். அங்கே பாரு வண்டியை திணறுது. இன்றைக்கி நம்ம இந்த மேப்பை முடியாமல் போகக்கூடாது, வீடியோ முடிக்கக்கூடாது. சல்லுன்னு போகுது. அங்கே பாரு மின்னல் வேகம் நம்ம வண்டி. இந்த மாதிரி வண்டி ஆப்போசிட்டில் இருந்தாங்காட்டி நம்ம பாரு ஸ்ட்ரெயிட்டாக போகுது வண்டி. ஸ்டேரிங்கே திருப்ப வேலை இல்லை. அதனால் நமக்கு எந்த விதமான அவன் நினைக்குவான், நான் தேங்க்ஸ்ரா வாங்கினா மாப்பிள்ள, தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள அப்படின்னு. அதுவும் அங்கே பாரு அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி டேமேஜ். ஆனால் நம்ம வண்டிக்கு இது டேமேஜ் ஆகலை. சல்லுன்னு அடிச்சுத்தரலாம். 3 வண்டி குப்பை மாதிரி இருக்குது. கடலில் தாண்டிட்டோம்டா. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சாலும் இங்கேயே முடிச்சு வந்துடும் நினைக்கிறேன். அந்த இது இந்த இப்போ நம்ம கடை இந்த கேட்டு வெளியே போகிறோம்ல, அந்த கேட்டு இங்கேயே எங்கேயாச்சும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எங்கேனா போய் ஃபுல்லாக மேட்டில் மாட்டிக்கணும்னா என்னத்துக்கடா ராமாயணம் இருக்குது. பாருங்க ஸ்பீடு கம்மியாகுது. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸ்பீடு வர வர கம்மியாகுது பையா. அவ்வளோதான் போடா, நீ அதில் போங்கடா. எத்தனை பேர் இங்கே பாரு ஒரு வண்டி எங்கே இருக்குது. எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது பிரிட்ஜு வச்சுட்டான் போல். இனிமேல் பிரிட்ஜு வந்துட மாட்டேங்க கடலை தாண்டி போகிறதுக்கு. அந்த வண்டியெல்லாம் கூட்டிகிட்டு போகதாட்டுக்குது. அது இப்போயே தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ணோமா, அந்த கப்பல் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே. அதெல்லாம் ஒரு காலங்க. நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த வண்டி கப்பலில் நம்ம பஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் பட் இங்கே நடந்ததே வேறு. அவ்வளோதான், நம்ம வண்டி இங்கே அடி அடி இட்டி இட்டி மாதிரி விழுந்து போயிடுச்சு அடி. இனிமேல் நம்ம வண்டி இங்கேருந்து அதை நம்ம போய் ஸ்டாப் போகிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். மறக்காமல் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பாலாஜி மோட் மற்றும் லட்சுமி சரஸ்வதி லெவல் வேணும் என்றால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மோடும் இந்த லெவலும் உங்களுக்கு நான் லிங்க்கு சொல்கிறேன். உங்களை டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாரும்மா நம்ம இச்சிக்கிட்டே அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டுப்பாங்க போல் மாப்பிள்ளை. நீங்கள் ஆன் வச்சாலே அடுத்த செகண்டே ஒதுங்குறானுங்க. அதுதான் நம்ம ஹைலைட்டு நம்ம வண்டிக்கு. நம்ம வண்டிக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கணும். எவ்வளோ தூரம் போகுதோ பார்க்கலாம். எப்படி இது ஒரு 10-15 ஜிபி வரும். அங்கே பாருங்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அழுத்தி சொருகிடுவேன். டேமேஜ் ஆகியும் வண்டி இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா எவ்வளோ இதுவாக இருக்கும். பரவாயில்ல பார்க்குவோம். அவ்வளோ வாலிஸ்டம் இல்லாண்டு டேமேஜ் ஆகி போயிட்டுமா மாப்பிள்ள. நாங்கள் பாரு சொல்ல டேமேஜ் ஆகிட்டான் 63%. ஏன்டா அப்படியே உயிரை வாங்குறேன்னு நினைப்பாங்க. சரிங்களா? டபுள் சைடு போட்டால் நல்லா எரியுது லைட்டாக. எப்படி எரியுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ரன்னுஸு இன்னும் மாடம் மேப்டனோட ஆகுது. எவ்வளோ நம்ம அப்போ தூரம் போகிறதே ஒரு ஊரோ 2 ஊரோ மாடம் தான். சரிவா எவ்வளோ இன்னும் கொண்டு ஏமாட்டு சுற்றணும். யாராவது விடுங்க. டவுன்லோட் கரோ அவ்வளோதான் ஆயிடுச்சு. ரிட்டன் பேசஞ்சர் டு ஸ்டேஷன் அவ்வளோதான் பக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பக்கம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் பக்கம் வந்துடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட போகிறோம். இங்கே கொஞ்சம் நம்ம வார ஏறி இருந்தால் சரியாக போய்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அடி சாமி அடி சொல்லிடுவோங்க. பரவாயில்ல. பஸ் ஸ்டாப் ஒன்றும் வருதாடா உங்களுக்கு. கொடுக்குற 50 ரூபாய்க்கு 500 கிலோமீட்டர் சுற்ற விடுவீங்க போல். பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு போல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அங்கே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாலாஜி மசூமட் 10 லட்சுமி சரஸ்வதி பஸ் லிவரி வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இன்னும் ரொம்ப டிலேட் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா போடாமல் கூட போனாலும் போயிடுவேன். யாரும் தேவையில்லையாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுக்கு தேவையானது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் இன்னும் மேடம் வருது. நீ எவ்வளோ தூரம் சுற்ற விட்றீங்க? அவ்வளோதாம்மா. நம்மளும் ஏற்றி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசு யாராச்சும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ் மோடில் மற்றும் இந்த பஸ் டெலிவரி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். பஸ் ஸ்டாப்பு தானே ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் போயிடலாம். அந்த சைடில் நம்மளால கிராஸ் ஆகிட்டு அவ்வளோதான். நம்ம போகிறது தான் வழியே ஃப்ரெண்ட்ஸ். அதுவே முன்னாடி வளைஞ்சி சில போகுது. அதுக்கு மேப்பு சுற்றிக்கிட்டாலாம் வர சொல்லுவீங்களாடா? அவ்வளோதான். இங்கே வழியும் ரொம்ப முன்னாடி இதே தாண்டா வழி பஸ் ஸ்டாண்டுக்கான வழியா இல்லை வேறு எதுக்காச்சான வழியான்னு ஒன்றும் புரியல. இன்னும் எங்கடா போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு டே ஏன்டா இப்படி பாடா படுத்துறீங்க? 50 ரூபாய்க்கு ஓட சொன்னால் 5000த்துக்கு ஓட சொல்லுவீங்களாட்டுக்குறா. ஐயோ சாமி, மெசேஜ் வேறு கொடுக்கல, கடுப்பாகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. திரும்ப அதில் போக சொல்கிறோம். சரி விடு, நம்ம பேசிக்கலாம். அடுத்த பஸ் ஸ்டாப் எங்கேயாச்சும் வருமா? ஏன்டா சும்மா சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேப்பை டவுன்லோட் முடிக்காமல் நீங்கள் போக மாட்டேன். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்துடா நீங்கள் வேறு மெசேஜாக போட்டு சாப்பிடிக்கிறீங்க? ஏன்டா அப்படியே உயிரே வாங்குறீங்க? நீங்கள் எங்கெல்லாம் போக சொல்கிறோம் மற்ற நம்மளே அடித்து சொருகி போடலான்னு இருக்குது. உங்க தான் வர சொல்கிறோம் அப்படின்னு நம்மளே சுற்றின்னு அப்படியெல்லாம் வர முடியாது. போகிறேன் அடிச்சு தானே திருப்பிக்க வாடா. அவ்வளோதான். 28 ரூபா கொடுக்குறோம். இன்னொரு ஸ்டாப் வேறு இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் எங்கெங்கே போக சொல்கிறோம். நம்ம இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறது பெயிண்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்களான்னா மறக்காமல் ஐப் ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க, ஐப் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.